வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மக்கள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மக்கள் முதல்வர் தனது திருக்கரங்களால் முருங்கப்பாக்கம் மற்றும் அரியங்குப்பம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2024-2025 கல்வி ஆண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 182 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினர். மேலும் 10 உடல் ஊனமுற்ற பயனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களையும், சுமார் 60 விதவை தாய்மார்கள் முதிர்கண்ணி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினையும், மேலும் தேங்காய்திட்டு, முருங்கப்பாக்கம் மற்றும் அரியங்குப்பம் ஆகிய பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு டேபிள் டாப் கிரைண்டர் பரிசாகவும், 2ஆம் இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு மிக்சி பரிசாகவும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசாகவும், மேலும் சுமார் 1200 மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் மற்றும் எழுது பொருட்கள், இனிப்புகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி, சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர்கள், பொதுமக்கள், அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்கள் முதல்வர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஜவஹர் பால்பவன் நாட்டியாஞ்சலி மாணவிகள் பரதநாட்டியத்துடன் மக்கள் முதல்வர் அவர்களை வரவேற்றனர். காரைக்காலை அடுத்த அம்பகரத்துறை சேர்ந்தவர் ராமலிங்கம், இவரது மனைவி கனகவள்ளி இருவரும் தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி இரவு கனகவள்ளி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது 3 மர்ம நபர்கள் கனகவள்ளியை தாக்கி கை கால்களை கட்டி போட்டு கழுத்தில் காதில் போட்டிருந்து 16 பவுன் தங்க நகைகள் மற்றும் பீரோவினுள் குக்கர் ஒன்றில் வைத்திருந்த சுமார் 46 பவுன் தங்க நகைகள் என 62 பவுன் தங்க நகைகளை திருடி சென்றனர். இதனையடுத்து ராமலிங்கம் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது கனகவள்ளியை தாக்கிவிட்டு நகைகளை திருடி சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது குறித்து அம்பகரத்தூர் புறக்காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையடித்த 3 மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் நேற்றிரவு அம்பகரத்தூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமாக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதில் அவரது உடைமைகளை சோதனை செய்யும் பொழுது சாகுல் என்பவரது பாக்கெட்டில் ஒரு தங்க நாணயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குறித்து விசாரணை செய்த பொழுது சரியான பதில் கூறாததால் சாகுலுடன் வந்த வெங்கடேஷ் என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்த பொழுது அண்மையில் வீடு புகுந்து மூதாட்டியை தாக்கி கொள்ளையடித்த தங்க நகைகளில் அந்த நாணயமும் ஒன்று என்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் கொள்ளை சம்பவம் திட்டம் போட்டு செயல்பட்டது தெரிய வந்தது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் சாகுல், வெங்கடேசன் ஆகியோருடன் அவர்களது நண்பர்கள் அம்பகரத்துறை சேர்ந்த விஜய், மயிலாடுதுறையை சேர்ந்த ராகுல், ஸ்ரீதர், புகழேந்தி மற்றும் ஒரு 16 வயது சிறுவன் என மேலும் 5 பேர் அடையாளம் காணப்பட்டு சிறுவன் உட்பட 7 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 32 பவுன் தங்க நகைகள், 5 செல்போன்கள், மூதாட்டியை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட சப்பாத்தி உருட்டுக்கட்டை ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் மீதி நகைகளுடன் தலைமறைவாக உள்ள 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்கி மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்கப்படும் என்று முதல்வர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். தற்பொழுது அந்த அறிவிப்பாணையை
நடைமுறைப்படுத்த நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியினை ஒதுக்கி மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் சுதேசி மில் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் ஜி.பி. தெய்வீகன், சத்யவதி, காரைக்கால் வினோத், மதிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி துப்பராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனை அருள்மிகு ஸ்ரீதேவி நாகவள்ளியம்மன் ஆலயத்தின் 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்ராயப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவள்ளி அம்மன் ஆலயத்தில் 89ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா செவ்வாய்க்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் தொடர்ச்சியாக அம்மனுக்கு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்றது. இன்று காலை அம்மனுக்கு பால்குடம் வீதியுலா வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், தொழுநோய் மருத்துவமனை நோயாளிகள் சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரணாம்பிகை தாயார் மற்றும் ஸ்ரீ ஆடிப்புற அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ பிராணம்பிகைக்கு பல வண்ண மலர்கள் மற்றும் வளையல்கள் அணிவித்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆடிப்புற அம்மன் உற்சவருக்கு பல வண்ண வளையல்கள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏ.ஆர்.ஆர். நகர் கிளை சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நேற்று மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. ஏ.ஆர்.ஆர். நகர கிளை தலைவர் ஃபாரூக் அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் சகோ ஆரிஃப் அவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் பேரணி சுல்தான்பேட்டை இந்தியன் பேங்க் அருகில் ஆரம்பித்து முக்கிய வீதிகளை கடந்து கடைசியாக வாய்க்கால் தெருவில் முடிந்தது. இதில் கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் ஆலம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவ அணி செயலாளர் பரீத் கான், தொண்டர் அணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தக அணி செயலாளர் அகமது அலி மற்றும் மாணவ மாணவிகள், ஆண்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் அரியங்குப்பம் குமியன் வீராம்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பல 100 ஆண்டு பழமை வாய்ந்த எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டிற்கான ஆடி தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை இவ்வாலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்று புற்று மண் எடுத்தல் மற்றும் விநாயகர் வீதி உலாவுடன் துவங்கி அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணி அளவில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்களுடன் கொடிமரத்திற்கான சிறப்பு பூஜை நடைபெற்று பிரம்மோற்சவ விழாவிற்கான அம்மன் கொடியேற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் சுவாமி வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இவ்வாலயத்தில் வருகின்ற 16ஆம் தேதி 5ஆம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று காலை தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு தேர் இழுக்க உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.